எதே சாம்பிராணி போடுறவங்களா? ஏன்டா இஸ்லாமியர்கள பூரா வந்து நீ பேசுறது வந்து இன்னைக்கு முஸ்தபா அவர்களே எனக்கு கூட தேவைப்படுது வந்து குடிக்கிறேன். கூட்டம் முடிஞ்ச உடனே இருந்தா துணிச்சல் இருந்தா ஆண்மை இருந்தா ஆளுமை தன்மை இருந்தா இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய புடுங்கி நட்டாரு சொல்லு 7 மடங்கு ஏறி அடிப்பேன். பெரும்பான்மையோட விஜய் வென்றார். அமைச்சர் யாரா? லெப்ட் பாண்டியா நொட்டகை பிச்சகை பதான் உத்தமபாலத்தில் இருந்த ஒருத்தர் அந்த மண்ணடியில வந்து மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல வந்து சாம்பிராணி போடுவாங்களா பாய், சாம்பிராணி போடுற பாய் ஒருத்தன் கூட்டி வச்சிருக்கேன் அந்த கட்சியில முஸ்தபான ஒருத்தன். எதே சாம்பிராணி போடுறவங்களா? ஏன்டா இஸ்லாமியர்களை பூரா வந்து நீ பேசுறது வந்து இன்னைக்கு முஸ்தபா அவர்களே நீ பேசுறது தனி மனித விமர்சனமா நீ பேசாம இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் எல்லாத்தையுமே வந்து சாம்பிராணி போடுறவங்களே பேசுறியடா. ஆர்எஸ்எஸ் புத்தி உங்களுக்கு எல்லாம் விட்டு போகாதாடா? அந்த கேவலமான அந்த வந்து அவங்க வந்து மொத்தத்திலே வந்து தமிழகத்துல வந்து காவி சாயம் பூச பாக்குறது, ஆர்எஸ்எஸ்க்கு துணை போறது, ஏற்கனவே வந்து மேடையில புறாத்தையும் பாட்டேன்றேன் பூட்டேன்றேன் அவங்க அண்ணங்காரன் இருக்கிறவங்களை பூரா வச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா கூட இஸ்லாமியர்களுக்கு நாங்க துணை நிற்போம், அந்த பர்தா போடுறதுல நாங்க ஆதரிப்போம் அப்படிலாம் பேசுறானே. இன்னைக்கு நீ வந்து இப்படி பேசுறடா. இஸ்லாமியர்கள் முகத்துல எப்படி அமுச்சு நீங்க ஓட்டு கேட்பீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓட்டைக்கு தாங்க. நாம் தமிழர்ல இருந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லி மேல இருந்து பேசி கீழே இருக்கிற தாவேக்காரங்கிட்ட செருப்படி வாங்குறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அப்படிதான் நேற்று தேனியில நடந்த பொதுக்கூட்டத்திலையும் இப்ப இந்த பொதுக்கூட்டம் வந்து இன்னைக்கு லெஃப்ட் பாண்டியன் பேசிட்டோம், நம்ம வந்து இன்னைக்கு இவங்க மேல ஒரு கேஸை கொடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டை முடிவு பண்ணிட்டு பண்றதெல்லாம் வந்து எல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி லெஃப்ட் பாண்டி அவர்கள் சாட்டை அவர்களை மிரட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் 2 பேரும் மாற்றி கருத்து பேசிட்டு நீ வந்து என் ஊருக்கு வந்துடுவியான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து வாய விட்டாப்ல. இது வந்து சாட்டை அவருக்கு தொக்கா போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மேடையில் நம்ம இப்படிலாம் பேசினா அவங்க நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க. நம்ம வன்முறையை தூண்டுற விதமாக பேசினா கண்டிப்பாக நம்மளை அடிக்க வருவாங்க. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இப்படி தான் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்வைகளை போத்தி உள்ள உட்காந்துக்குருவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்னைக்கு சாட்டை பேசினதுன்றது நடந்துருச்சுங்க. அப்படியே சொல்லணும். ஏன்னா அதுதான் உண்மை. லெஃப்ட் பாண்டி அவர்கள் வந்து கீழே இருந்திருப்பாங்க, அவங்களோட ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. எப்படியும் சாட்டை வந்து இப்படி பேசினா மேலே ஏறிடுவாங்கன்னு தெரிஞ்சே பேசியிருக்கேன்னு சொல்லணும். இன்னைக்கு சாட்டைன்னு இல்லை, நாம் தமிழர்காரங்க எல்லாருமே மேடை போட்டு உங்களோட கொள்கையை சொல்லுங்கடா, உங்களோட அண்ணனை பற்றி அந்த கேவலமானவனை பற்றி பேசுங்கடா, நாலு நல்லது செய்ய போகிறோம் மக்களுக்கு சொல்லுங்கடா, நாங்கள் வந்தால் நல்லா திரள்நிதி அடிப்போம்னு சொல்லுங்கடா. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பாக ஒரு வசனங்க அந்த புலி படத்தில் வரும் பார்த்தீங்களா, டிஆர் அவர்கள் வந்து அந்த புலி ஆடியோ லான்ச்சில் பாடியிருப்பாரு. அதே தான் நான் சொல்கிறேன், என் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். இது ஒரு கேவலமான மான், இது ஒரு திரள்நிதி மான், இது ஒரு குடிகார மான், இது ஒரு பொம்பளை பொறுக்கி மான், இது வந்து ஊரை ஏமாத்தும் மான், சாட்டையும் அண்ணனும் சேர்ந்து கழகத்தையே கேவலப்படுத்துற மான், இது ஒரு கேவலமான கட்சி. இந்த மான் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் தனியா வேற சொல்றது இல்ல. இப்படின்னு இவங்க அண்ணனை நம்ம பேசுவோம், நம்ம ஒரு மேடையில நின்று பேசுவோம். இவங்களுக்குலாம் சோத்துல உப்பு போட்டு தானே தின்றாங்க, அப்ப அவங்க வந்து அடிப்பாங்க கேட்பாங்க அப்படின்றத தெரிஞ்சிருந்து இன்னைக்கு இந்த சாட்டை வந்து இந்த ஒரு சம்பவத்தை அடங்கித்திருக்கேன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தனி மனித தாக்குதலுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு குறிப்பா ஒரு ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது, கட்சி ரீதியா பேசுறோம் அப்படின்னா அதை பேசுறதுக்கு அவனுக்கு துப்பு இல்லை. அதே தான் அவன் சேனல்ல உட்காந்து இதே வசனத்தை தான் பேசியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு தனி மனித தாக்குதலுக்குள்ள நீ ஆம்பளையா இருந்தா, நீ உனக்கு ஆண்மை இருந்தா, நீ இதே இடத்துல மேடையை போட்டு நாளைக்கு நீ வந்து உன் தலைவன் என்னெல்லாம் பண்றாருன்னு நீ வந்து சொல்லு அப்படின்னு சொன்னா ஆம்பளை தானடா ஏறி எதுவும் பண்ணிட்டு போயிட்டாங்க இல்ல. அதுக்கு நீ என்ன பண்ற? நாம் தமிழர் கட்சியில இருந்து போய் காரை உடச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதாவது ஆல்ரெடி வந்து இதை முடிவு பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து வாயை விட போறோம், கண்டிப்பா அவங்க நம்மள்கிட்ட பதிலுக்கு வருவாங்க, அவங்க மேல நம்ம குற்றம் சாட்ட போறோம். இதுக்கெல்லாம் வந்து காரணக்கர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா சாட்டை தான். அப்ப அந்த பேச்சால வந்து வன்முறையை தூண்டி தூண்டி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் சரி, அந்த லெஃப்ட் பாண்டி அவர்களையும் சரி, இன்னைக்கு வந்து வீம்புக்குன்னு நம்ம பேசணும்னு நீ வந்து சொன்ன, நான் தேனிக்கு வர முடியாதுன்னு சொன்னேன், நான் கால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன், நான் வஸ்டன்டா, நான் ஆம்பளடா நீ சொல்லியிருக்க அப்படின்னு தனி மனித தாக்குதலுக்குள்ள போய் அவரை வந்து அவரோட ஒரு எப்படி சொல்றது அந்த வன்முறை அப்படின்ற ஒரு இடத்த தீண்டி விட்டு ட்ரிகர் பண்ணி நீங்க அந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு பூராமே பாத்தீங்கன்னா நியூஸ்ல அதுதான் ஓடுது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நியூஸ்ல பிளஸ்ஸா என்னெல்லாம் இருக்குமோ, விஜய் அவர்களோட பிளஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வந்து முன்னிலையில கட்டுறதுல இன்னைக்கு மீடியாக்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அதை விட வேகமா இறங்குறதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு மைனஸ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது ஏற்கனவே ஒரு யோசிச்சு வைக்கப்பட்டு நாம் தமிழர்களால் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க இப்ப சமீப காலமா வந்து கூட்டம் நடத்துறாங்க, எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. மிஞ்சி போனா அந்த கூட்டத்துல ஒரு 20 பேர் இருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சு? நீ வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிக்கல, ஒரு தாவேகா தொண்டர் வந்து நீ விஜயை தாக்கி பேசணும்னே விசில் அடிக்கிறாரு, நீ வந்து அவருக்கு பதில் கொடுக்குற. உன் வேலை என்ன? இப்ப ஒரு மேடைக்கெல்லாம் வந்து இந்த மக்கள் அரங்கம் மக்கள் சபைன்னு சொல்லிட்டு போறாப்ல, அங்க போய் வந்து பேசுறாரு அப்படின்னா தன்னோட கட்சியை பத்தி என்னைக்குனாவது பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. இந்த கரூர் சம்பவத்தை எடுத்து பேசுவாப்ல, இந்த தலைவா படத்தை பத்தி கை கட்டி நின்னாரு, ஜெயலலிதா அம்மா முன்னாடி இன்னைக்கு கூனி குறுக்கி போய் உட்காந்துருந்தாரு, அவர் கொலை குத்தமணிமா உட்காந்துருந்தாரு. அந்த படத்துல நடிச்ச தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கான ஊதியத்துக்குமான தான் அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக தான் போய் உட்காந்துருந்தாருன்றதை இவனுக்கு எத்தனை தாட்டி நம்ம எதை கொண்டு அடிச்சு சொல்றது அப்படின்றதே தெரியல. இன்னைக்கு கண்டிப்பா லெஃப்ட் பாண்டி அவர்களோட தொண்டர்களும் சரி, லெஃப்ட் பாண்டி அவர்களுமே சரி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு தான் தோணணும். நாய் கழுதை குலைச்சு போகுது அப்படின்ட்டு விட்டுருக்கணும்.
ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கோவத்தை தூண்டுறனால என்ன அண்ணனுக்கு வேணா அண்ணன் தேனிக்காரருக்கு எப்படிலாம் கோவம் வரும்ன்றது தெரியும் நமக்கு. அண்ணன் கொஞ்சம் கோவப்பட்டாப்ல. இது வந்து கண்டிப்பா வந்து தலைமையை தான் பாதிக்கும். இப்ப இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறது, மல்லு கட்டிக்கிறது, நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா, உன் கட்சி பெருசா என் கட்சி பெருசா, அவன் கூட்டம் 20 பேரை போட்டு நடத்துறாங்கன்னா நடத்திட்டு போட்டும்னு விட்டுற வேண்டியதானே பாண்டியனே. இவங்கெல்லாம் ஒரு ஆள்னு இவங்க கூட நம்ம மல்லுக்கு நின்று இப்ப வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் சண்டை அப்படின்லாம் வந்து நியூஸ்ல பேசலங்க. தாவேக்கானிடையே மோதல், தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் வீடியோ போடுறவங்கள அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேக்கா தான் என்னமோ காரை போய் உடைச்ச மாதிரியா போடுறாங்க. ஆனா இவங்க தான் சண்டைக்கு போறாங்க, இருக்கிறவங்களோட காரை உடைக்கிறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. இப்ப குறிப்பா வந்து சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து அந்த கட்சி சார்பில் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களை பேசாதீங்கப்பா, உங்களுக்கு என்ன, உங்க கட்சி இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, உங்க கட்சியோட வேலை என்னவோ அதை நீங்க பாருங்க, அதை விட்டுவிட்டு நீங்க அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாதீங்கன்னா அந்த சேனல்ல உட்காந்து அதுதான் பேசுறேன், விடிய 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 பேசுறாங்க, வாய் வலிக்குமா என்னமோ தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை வந்து இன்னைக்கு விஜய் அவர்களை தாக்கி பேசுறதுக்குன்னே இவங்க 16 வருஷம் கட்சி நடத்துற மாதிரியே பேசுறாங்க. இவ்வளவு நாள் கட்சி நடத்திருக்காங்களே, ஒரு நல்லது சொல்லுவோம், மக்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்ல போறோம். இன்னைக்கு இந்த கார்த்திகான்னு ஒண்ணுலாம் தெரியுது அந்த நாம் தமிழர் கட்சியில, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. பொம்பளை பிள்ளையா நம்மளும் அடக்க ஒடுக்கமா இருப்போம் தான் நினைக்கிறோம். ஆனா இவங்க இருக்க விட மாட்டேன்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நாம் தமிழர் அப்படின்ற கட்சி வந்து இன்னைக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்தே ஒழிக்கணும். அவங்களை வந்து நம்ம வளர விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை 2 துண்டாக்கிடுவாங்கன்னு சொல்லணும். என்னன்னா இன்னைக்கு தனிமனித தாக்குதல், இப்ப லெப்ட் பாண்டி அப்படின்னு லெப்ட் பாண்டி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா லெப்ட் பாண்டி அமைச்சர் ஆவாரான்னு கேக்குறாங்க. நொட்டாங்கை பாண்டி அப்படின்றாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து அமைச்சர் ஆகிறாது ஆகாதுன்றது வேற. ஒருவேளை நாம் தமிழர் வந்துருச்சுன்னு வைங்க, இந்த இடும்பாவனம் கார்த்திகின்ற பொம்பளை பொறிக்கெல்லாம் வந்து அப்ப அமைச்சர் ஆக்குவீங்களாடா? ஏன்னா சாட்டை அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு நீங்க அமைச்சர் ஆக்குவீங்களாடா? மொத்த இலங்கை பேரை சொல்லி ஒட்டுமொத்த வெளிநாட்டு தமிழர்கள் வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சீமான முதலமைச்சர் ஆக்குவீங்களாடா அப்படின்னு நாங்களும் கேட்போம்ல. எங்களுக்கும் கேட்க தோணுது. ஏன்னா மக்கள் அதை தானே கேட்கறாங்க. இன்னைக்கு சீமான் அவர்களை வந்து புகழ்ந்து நீ பேச போற, தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி இன்னைக்கு சீமான் வந்து ஊரை ஏமாத்துறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் பெரியார் பேரை சொல்லி ஏமாத்தி தான் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. கடந்த 2024 12வது மாசம் வரைக்குமே அவரோட ட்விட்டர்ல இன்னைக்கு பெரியார் அவர்களை போற்றி பாடின ஒரு பேப்பர், அந்த ட்வீட் கூட நம்மகிட்ட இன்னும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மக்களை ஏமாத்திட்டு இன்னைக்கு வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை பேரை சொல்லிட்டோம்னா நம்மளை நம்பிடுவாங்க, நம்ம வந்து தமிழ் தேசியம் பேசுறோம்னு நம்மளை நம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கட்டின மனைவிய ஒரு விபச்சாரின்னு ஒரு பட்டம் கொடுத்து ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டு அதுக்கப்புறமா வந்து கோர்ட் சொல்லி அதுக்கப்புறம் காலில் விழுந்து இவ்வளவுலாம் கேவலப்பட்ட கட்சி நடத்துற ஒருத்தர் கட்சி தலைவரா இருக்கும்போது கரியரின் உச்சம், நீ சொல்றது உண்மைதான் சாட்ட, கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்த எங்க தலைவர் எந்த ஒரு கேவலமான பேச்சுக்கும் ஆகாத எங்களுடைய தலைவரை பார்த்து தான் இன்னைக்கு வந்து தமிழகம் மட்டும் இல்ல மத்தியில இருக்கிற டெல்லி வரைக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா காரணம் அதுதான். இதுல வேற சொல்லிக்கிறாப்ல, டிடிவி தினகரன் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனாங்க, ஆனா வந்து வேணான்னு சொல்லிட்டு இபிஎஸ் கூட வந்து எங்க பங்காளின்ட்டு போயிட்டாப்ல அப்படின்னு. ஓபிஎஸ் கூட போனாங்க, அவர் வந்து வருவாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கூட்டணி பேச்சு வரவங்க பூரா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி வைக்க முடியலையே. இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு டிவியில தெளிவாவே பேட்டி கொடுத்திருக்காரு, நாங்க 2 பேரும் பேசினது உண்மைதான், எங்களுக்கான தொகுதி எட்டப்படலை, அதனால நாங்க பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டு நாங்க வெளியில வந்துட்டோம்னா அவர் வாயால சொல்லியிருக்காரு. ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க வந்து அவர் வந்து பெரிய மோசமானவர், எமகாதங்க, அவரை வந்து நீங்க கட்சியில வந்து பேச வந்தாங்க, ஆனா அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரையும் இழிவா பேசியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக டிடிவி தினகரனை இழுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களை பேசினதுக்கு சாட்டை அவர்கள் வீட்டுல டிடிவி தினகரனோட ஆட்கள் போய் கல்லெல்லாம் எரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கலங்க, சும்மா பேசுறதுக்கு தான் போயிருக்காங்க. போய் ஏப்பா சாட்டை இந்த மாதிரிலாம் நீ பேசுறியன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிக்கிறதுக்காக போனதை அவன் உடனே வீட்டுக்குள்ள உட்காந்து பொம்பளை மாதிரியா போன் பண்ணி காவல்துறையினரை வரவிட்டு இங்க பாருங்க என் வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க, அவன் ஆளுகளே வச்சு அவனே வந்து வீட்டுக்குள்ள கல்லறிய விட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே வந்து நீங்க பாத்திருப்பீங்க, இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கணும், இந்த தொண்டர்களை வந்து இன்னைக்கு மக்களிடையே வந்து கேவலப்படுத்தி கொடுக்கணும், மக்களிடையே வந்து இது வந்து திமுக ஒரு அசைன்மெண்ட் அப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து முழுக்க முழுக்க திமுக அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை வந்து பெட்டி வாங்கிட்டா இன்னைக்கு தன்னோட கட்சிக்கு வேலை பார்க்காம இருக்கிற கட்சிகளுக்கு அப்புறம் வந்து வீடியோ போட்டு இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா மக்களிடையே அந்த விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல சாட்டைக்கு பெரும் பங்கு இருக்குங்க. ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தையும் மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல சாட்டைக்கு பெரும் பங்கு இருக்குங்க. ஏன்னா அவரோட சேனல்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடியோஸ் பாக்குறாங்க, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வச்சிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது தன்னோட கட்சியை பேசுறதுக்குலாம் அவருக்கு நேரம் கிடையாது. முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுல பெரும் பங்கு சாட்டைக்கு இருக்கு. வெட்டி நல்லா வந்து வெயிட்டா வாங்கியிருக்காப்ல, அதுன்றது தெரியுது. ஆனா கண்டிப்பா சீமான் அவர்களுடைய கட்சி இவ்வளவு தூரம் வந்து சீமான் திரள் நிதி வாங்குறாரு, பொய் பேசுறாரு, பொம்பளையை வச்சு என்னென்னமோ பண்றாரு, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாதுங்க. ஆனா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனி ஒரு ஆளா இவ்வளவு தூரத்துக்கு அவர் நடந்து மேலே ஏறி வந்திருக்காரு. ஏன்னா சிறைக்கெல்லாம் போயிருக்காப்ல. அவ்வளவு தூரம் அவர் மேல கிட்டத்தட்ட 200 மேல வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு தூரம் ஆரம்பிச்சு வச்ச ஒரு மோசமான நிலைமைக்கு இந்த கட்சியை அடிமட்டத்துக்கு போறதுக்கு காரணம் இந்த சாட்டை. எப்படி டிஎம்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ அதே மாதிரி நம்ம சாட்டை அவர் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை அழிக்க போற ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். இதனால வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தயவு செய்து இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க, இன்னும் கேவலமா கூட பேசுவாங்க. என்னங்களா எங்க பெண்களை பேசாத பேச்சா அன்னைக்கு திமுக காரங்க என்ன மாதிரி மேடையில நின்று சிவாஜிக்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டு பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி பேசுறத நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா நாய் கழுதையை கத்திட்டு போகுது அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா
அதுக்கான பதிலடி வந்து தலைமையில இருந்து கொடுத்துருவாங்க. அது கண்டிப்பா நடந்துரும். ஆனா நம்ம ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகி அந்த மேடையில ஏறி அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இது தலைமையை பாதிக்கும் அப்படின்றது தொண்டர்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. சேனலை தயவு செய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ தயவு செஞ்சு முழுசா பாருங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.